ஃப்ரெண்ட்ஸ், டுடே கொஷின் பாருங்கள். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண் அதிகமாக பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பர்சன்டேஜ் மார்க் அப்படின்னு எழுதிக்கிறோம். 30%ல் 10 மார்க்கு குறையா எடுத்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ -10. அடுத்து பாருங்கள், 40% மார்க்கில் தேர்ச்சி பெற்று அதை விட 15 மார்க்கு அதிகமாக எடுத்திருக்காங்க. அதனால் +15. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 10%. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தோன்னா 15 -10 வரும். ஸோ 25 மார்க்கு. அப்போது 10% மார்க் 25 அப்படின்னா 100% என்னவாக இருக்கும்? 250 இருக்கும். அப்போது மொத்த மதிப்பெண் 250. இப்போது பீட்டர் பெற்ற மதிப்பெண் பார்க்கலாம். 250. அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு? 30%. அப்போ 30/100 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். நமக்கு சம்மிலே கொடுத்துட்டாங்க 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். அப்போது இந்த 30%ல் கிடைச்ச மதிப்பெண்ணோட 10 ஆட் பண்ணோன்னா நமக்கு தேர்ச்சி மதிப்பெண் கிடச்சிரும். ஸோ 75 + 10 = 85. ஸோ தேர்ச்சி மதிப்பெண் 85. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.